சமூக நலத்துறை சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே வரலாறு காணாத விதத்தில் இந்த ஆண்டு 23+1 24 இடங்களிலிருந்து ஜோதி ஓட்டம் என்று இந்த மாவட்டம் முழுவதுமே வேண்டாமே போதை, எல்லோருமே போதையை தவிர்ப்போம் என்ற செய்தியை கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட மேயர், அதிகாரிகளும் தொண்டு நிறுவனங்களும் பயிற்சி பெறுகின்றவர்களும் ஆசிரியர்களும் மாணவர்கள் வந்தோம். போதையில்லா சமுதாயம் நமது மண்ணிலே வர வேண்டும். ஒவ்வொருவருமே நாம் போதையை தவிர்க்கிறோம், அரசும் அமைப்புகளும் போதையை தடுக்கின்றது. இப்படி போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் பாடுபடும். எங்க அப்பா ஒரு குடிநோயாளி, சின்ன வயசுலேருந்தே குடிக்க அடிமை ஆயிட்டாங்க. அங்கே ஒரு மாதம் தங்கினோம். அப்புறம் எங்கள் அப்பா குடிக்கவே இல்லை. அங்கே முன்னாடி இவங்க நல்லா குடிப்பாங்க, குடியினால் நல்லா கஷ்டப்பட்டோம், போதைக்கு அடிமையாகவே இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போ நல்லாவே நாங்கள் இருக்கோம், சந்தோஷமாக நிறைவாக இருக்கோம். நான் ஒரு குடிநோயாளி. எனக்கு ஒரு நாள்னு தொடங்குறது, அப்புறம் மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை, நாள் ஒரு முறைன்னு கடைசி நிமிஷத்தில் 4 மணி நேரத்துக்கு ஒரு கட்டிங் அடித்தாதான் என் கை கால் இயங்கும். ஆனால் நான் இந்த குடிநோயிலிருந்து விடுபட்டதுனால உள்ள நன்மைகளை உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். 100க்கு மேற்பட்ட நபர்களை குடியிலிருந்து விடுபட வச்சு வாழ்வழிச்சிட்டு இருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து 24 இடங்களில் இருந்து தொடர் ஓட்டத்தை, தொடர் ஜோதியை கையிலே ஏந்தி இறுதியாக அண்ணா விளையாட்டரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கல்லூரி பள்ளி மாணவ மாணவியர்களே, கோடீஸ்வரனாக பிறந்த நான், என் அப்பா குடியின் காரணமாக நாங்கள் என் தந்தை இறக்கின்ற போது நாங்கள் இருந்த வீட்டை தவிர அத்தனையும் குடியின் காரணமாக விற்று அப்படியே அழித்த குடும்பத்திலிருந்து வந்தவன் இன்று மாநகராட்சியின் முதல் மேயராக இருக்கிறேன் என்பதை நினைத்து பார்க்கின்ற போது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. நம்ம காவல்துறை சார்பாக என்னென்னா, நம்ம ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும்னா இந்த மாதிரி விழிப்புணர்வு ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக நம்ம பண்ணுறதுக்கூட நோக்கம் என்னென்னா, இந்த கல்ச்சுரல் சேஞ்ச் கொண்டு வரணும். நம்ம மாவட்டத்தில் போதை பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம நடத்திட்டுருக்கோம். அந்த பிஹேவியரல் சேஞ்ச் ஆனால் பழக்கத்தினை மாற்றணுன்னா ஒரு இளம் வயதில் இந்த விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும். இட்ஸ் நாட் ஒன் டே திங். நம்ம கண்டினியூ பண்ணாதான் நாளைக்கு ஒரு போதை இல்லாத மாவட்டமாக நம்மளால் உருவாக்க முடியும். அதுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும்.